நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லிக்கு ரோஸ் கொடுக்குற அந்த ஒரு போட்டோவை கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. டாடா இங்க பாத்தீங்களா டாடா, நீங்க மல்லி அம்மாவுக்கு எவ்வளவு அழகா ரோஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே இருக்கு டாடா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டாடா நீங்க வந்து ஒரு ஸ்மைலோட கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்றாங்க. உடனே விஜய் வந்து வெண்பா குட்டி இதெல்லாம் போட்டோ எடுக்காரா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதை வந்து நீ பெருசு படுத்தார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க. ஆனா மல்லிக்கு இதுவே ஒரு பெரிய சந்தோஷங்க. விஜய் இப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அவரோட மனசுல நம்ம இருக்குமோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா விஜயோட கையால நமக்கு ரோஸ் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து மல்லிக்கு ரொம்ப அளவு கடந்த சந்தோஷங்க. இதுக்கப்புறம் வெண்பா பார்த்தீங்கன்னா டாடா இங்க பாருங்க டாடா, மல்லியம்மா எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்லயே வந்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க இல்லாத போது இந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது டாடா. ஏன்னா மல்லியம்மாவோட அண்ணாவும் நாகு ஆண்டியை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ராஜி ஆண்டி அது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க டாடா. இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே டாடா. வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்லிட்டு தானே சொல்லணும், கெட்டவங்களா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும். ஆனா ராஜி ஆண்டி வந்து அவங்கள வழியிலேயே அப்படியே துரத்திட்டாங்க. மல்லியம்மா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க டாடா. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம மல்லியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க டாடா. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதனால மல்லியம்மா வந்து ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறாங்க. எந்த ஒரு சந்தோஷமும் மல்லியம்மாவோட மனசுக்குள்ள இல்ல டாடா. இது எல்லாமே தப்பு தானே டாடா அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து விஜய் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வெண்பா என்ன வெண்பா சொல்ற, நாகு வந்தாங்களா, பாபு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க உடனே வெண்பா வந்து ஆமா டாடா எல்லாருமே வந்தாங்க. ஆனா கடைசியில மல்லியம்மா தான் அதை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. மல்லி பத்தினா அந்த இடத்துல ரொம்பவே கண் கலங்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியும். விஜய் வந்து நம்மள ஏத்துப்பாரா, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மல்லி வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த தருணங்கள் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்துல மல்லிக்காக வரதான் போகுதுங்க. இப்போதைக்கு விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ராஜேஸ்வரி ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும் போது அப்பதான் விஜய் வந்து அதை தெரிஞ்சுக்குவாரு, எதிர்கொள்ளுவாரு. அதாவது இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்க, ஆனா நீங்க வந்து திரும்ப அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்களா தவிர உங்க பக்கம் இருக்கிற தப்ப நீங்க எடுத்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ரஞ்சிதா கிட்டே ராஜேஸ்வரி கிட்டே பேச போறாங்க. ராஜேஸ்வரி வந்து உடனே ஆரம்பிச்சிடாங்க. அதாவது நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பிரச்சனையை உண்டு பண்ண போறாங்க. நம்ம விஜய் எப்படி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.